அவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் சரியில்லையா சார், அதனால கொடுக்க மாட்டாராம். 113க்கு மட்டும்தான் கொடுப்பாராம். 113 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும், நீங்க வாங்க முடியாது, நீங்க இங்க ஜஸ்ட் போட்டோ எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. சொன்னது எல்லாருக்குமே தான், ரிஹர்சல் நடந்தது எல்லாருக்குமே தான். ஆனா இப்ப வந்து சொல்றாங்க இந்த மாதிரின்ட்டு. பிகாம்ல இருந்து இங்க தான் சார் பண்றேன் நானு. இதுதான் வாங்கணும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்த பிஹெச்டிக்கு வாங்குறதுக்காக வந்துச்சு. ஆனா இதுவுமே உருப்படி இல்லைன்றாங்க. இதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியில விட்டுட்டு நாங்கள் லாஸ் ஆஃப் பே பண்ணி சென்னையில இருந்து இங்கே வந்திருக்கேன் சார். நான் 2 நாளா இங்கே உட்காந்துருக்கேன், இவங்க இதை கொடுப்பாங்கன்ட்டு. திரும்பி எப்படி சார் போறது? சும்மா இவங்க போட்டோகிராஃப் எடுத்து கொடுத்த உடனே நாங்கள் போயிடலாமா? எங்களுக்கு லீவு போட்ட இடத்துல கேட்க மாட்டாங்களா? இது முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் போய் ரீப்ளேஸ்மெண்ட் காம்பன்சேஷன் வேற பண்ணணும். அந்த லீவ்ல ஏதாவது உருப்படி இருக்கா சார்? ஓடி கூட கிடையாது. முனைவர் பட்டம் 6 வருஷம் ஆயிருக்கு சார். இதான் 2020ல ரிஜிஸ்டர் பண்ணோம், 26ல வாங்க வந்திருக்கோம். ஆமா. விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் ஆளுநர் அர்லேக்கர் நேரடியாக பட்டம் வழங்க வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், நீங்க தொடரலாம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் அர்லேக்கர் கலந்து கொள்ள உள்ளதால் இந்த நிகழ்வுல வந்தே மாதரம் பாடல் முதல் இசைக்கப்படும் தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போது இந்த பட்டமளிப்பு விழாவில் அங்கு கலந்து கொண்டிருப்பவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அங்கு பட்டமளிப்பு விழாவில் வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஆளுநர் கையால் பட்டச்சான்றிதழை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக 871 பேர் முனைவர் பட்டம் முடித்து ஆளுநர் கையால் பட்டம் பெற காத்திருக்கக்கூடிய நிலையில இதில் 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் கையால் பட்டம் பெறுவதற்கான அந்த திட்டமிடல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கும் ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. எங்களுக்கு இந்த வாட்டி பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கு கவர்னர் கையால அந்த அவார்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் நாங்கள் வந்து உட்காந்துருந்துட்டு இங்கிருந்து கிளம்பி போக சொல்றாங்க. எங்களையும் கரெக்டாக இதுக்குள்ள ஃபீஸ் எல்லாம் பே பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே ஃபீஸ் தான் பே பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்களும் ஃபீஸ் பே பண்ணி இன்னைக்கு லீவ் போட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம் சார். ஆனால் இப்போ டிகிரி ஹோல்டர்ஸ் ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி ஸ்காலர்ஸ் பிஹெச்டி அவார்ட் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம உட்காந்துருந்துட்டு இங்கேருந்து எங்களுக்கு கிளம்பிட வேண்டியதான். கொடுக்குறதா சார்? இந்த வாட்டி கொடுக்க முடியாது சார். ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம்.